இவ்ளோ நாள் இல்லாம சங்கீதா அவர்கள் ஏன் இப்போ எலெக்ஷன் வரப்போற டைம்ல ஏன் இப்படி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க? விஜய் அரசியலுக்கு போறது புடிக்கலையா? இல்ல அப்படின்னா உண்மையாவே அவருக்கு வேற ஒரு நடிகையுடன் தொடர்பு இருக்கா? அண்ட் இவ்ளோ தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்ளோ நாள் இருந்த சங்கீதா அவர்கள் இப்போ திடீர்னு வெளியில வந்து மனம் திறந்ததற்கான காரணம் பசங்களோட நலனுக்காக நான் சொன்னேன். படிப்பு இருக்கு. அவங்க இன்னும் மெச்சூர்டா இல்ல. இந்த மாரி பண்ணாத அப்படிங்கிற மாரி சொன்னேன். அவரு ஓகே சத்தியம் பண்ணாரு. பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. தமிழ் மீடியா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல விஜய், சங்கீதா இவங்களுக்கு ஏன் டிவோர்ஸ் ஆகுது? ஸோ என்ன ரீசனா இருக்கும்? அவங்களோட டீட்டெயில்ஸ் என்ன ஏதுங்கிறத நம்ம சேனல் வழியா தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம, இவ்ளோ நாள் இல்லாம சங்கீதா அவர்கள் ஏன் இப்போ எலெக்ஷன் வரப்போற டைம்ல ஏன் இப்படி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாங்க? அப்படிங்கிறது சர்ச்சையா தான் இருக்கு. ஸோ அவங்களுக்கு ஒருவேளை விஜய் அரசியலுக்கு போறது புடிக்கலையா? இல்ல அப்படின்னா, உண்மையாவே அவருக்கு வேற ஒரு நடிகையுடன் தொடர்பு இருக்கா? அப்படிங்கிறதும் அஃபிஷியலா எதுவுமே இன்னும் வெளியில வரலனாலும், அண்ட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் மேல தான் எல்லா குற்றச்சாட்டும் போயிட்டுருக்கு. அண்ட் இவ்ளோ தனிப்பட்ட வாழ்க்கையில இவ்ளோ நாள் இருந்த சங்கீதா அவர்கள், இப்போ திடீர்னு வெளியில வந்து மனம் திறந்ததற்கான காரணம் என்ன? அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜயோட ரசிகர்கள் மத்தியில மட்டும் இல்லாம, எல்லா மக்களுக்குமே இது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம, விஜய்க்கு சப்போர்ட் பண்ற விதமா நெறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, எவ்ளோ வாட்டி தான் எங்க தாவேக்கா தலைவர அடிப்பீங்க? கரூர் விஷயத்துல அடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் சேலத்துல இது ஜனநாயகன் மூவி ரிலீஸ் பண்ணாம பண்ணீங்க. இப்போ இதையும் இப்படி பண்றீங்க. அப்படிங்கிற மாரி இது ஒரு ரூமர்ஸா தான் போயிட்டு இருந்துச்சு. டிவோர்ஸ் ஆகப் போகுதுங்கிறது. அவங்க ரசிகர்களா இருக்கட்டும், அவங்க தொண்டர்களா இருக்கட்டும், இது எல்லாமே ஆப்போசிட் கட்சியோட வேலைகள் தான் அப்படின்ற மாரி சொல்லப்பட்டுச்சு. ஆனா இந்த ரூமர் பார்த்தீங்கன்னா, நேற்று உண்மையாவே அது வெளிவந்திருக்கு. செங்கல்பட்டுல போயிட்டு விஜயின் மனைவி பார்த்தீங்க அப்படின்னா, மனு தாக்கல் விட்டுருக்காங்க. இந்த மாரி 2 பேருக்கும் டிவோர்ஸ் வேணும். அதுக்கு என்ன ரீசன் சொல்லப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரு வேற ஒரு நடிகையுடன் தொடர்புல இருக்காரு. நான் அத சொல்லி பார்த்தேன். ஆல்மோஸ்ட் 2021லயே இது நடந்துருச்சு. எனக்கு தெரியும். விஜய் கிட்ட சொல்லி பார்த்தேன். பசங்களோட நலனுக்காக நான் சொன்னேன். படிப்பு இருக்கு. அவங்க இன்னும் மெச்சூர்டா இல்ல. இந்த மாரி பண்ணாத அப்படிங்கிற மாரி சொன்னேன். அவரு ஓகே சத்தியம் பண்ணாரு. பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா, அவரு திரும்பவும் அந்த நடிகையுடன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஈடுபட்டுட்டு இருந்தாரு. அது எனக்கு ரொம்பவே புடிக்கல. எவ்வளவோ நானும் போராடி பார்த்தேன். பசங்க இன்னும் வளரல அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருந்தேன். இன்னமும் என்னால பொறுத்துக்க முடியாது அப்படிங்கிற மாரி சங்கீதா தரப்புல இருந்து சொல்லப்படுது. ஆனா இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் தெரியல. ஆனா அது மட்டும் அவங்களோட பெட்டிஷன்ல பார்த்தீங்க அப்படின்னா, முக்கியமா இது ரொம்ப தனிப்பட்டதா நடக்கணும் இந்த விசாரணை. எங்க 2 பேருக்கும் ஜட்ஜ் மூலியமா மட்டும் தான் நடக்கணுமே தவிர, இது ஒரு மீடியாக்கோ, ஒரு சோசியல் மீடியா எந்த ஒரு இதுக்கும் வைரல் ஆகக்கூடாது, வெளியில போகக்கூடாது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஏன் எதுக்குன்றது தெரியல. ஒருவேளை விஜய் அரசியல்ல இருக்குன்றனால அவங்க அப்படி சொன்னாங்களா? இல்ல அப்படின்னா இவங்க பேரு கெட்டு போகும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்களா? இல்ல அவங்க பசங்க வாழ்க்கை இதுல இருக்கு. அவங்களுக்கும் பேரு போயிரும் அப்படிங்கிறதுக்காக சொன்னாங்களான்னு தெரியல. ஆல்மோஸ்ட் எல்லாமே காரணமா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்களோட காதல் வாழ்க்கை ஆல்மோஸ்ட் ஒரு 25 வருஷத்துக்கான காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இப்போ முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிறப்போ, விஜயோட ரசிகர்களுக்கு பார்த்தீங்கன்னா, பெரும் ஏமாற்றமா தான் இருக்குன்னு சொல்லலாம். இவங்க எப்படி லவ் பண்ணாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சங்கீதா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மிகப்பெரிய கோடீஸ்வரரோட பொண்ணு தான் அவங்க. அவங்க அப்பா பேரு பார்த்தீங்கன்னா, சொர்க்கலிங்கம். ஸோ இவங்க இலங்கையை சேர்ந்தவங்க தான். ஆனா செட்டில் ஆனது எல்லாமே லண்டன்ல தாங்க. அங்க தான் ஃபுல் பிசினஸ் எல்லாமே செட்டில் ஆகி அங்க ரன் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சங்கீதா அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பூவெல்லாம் உனக்காக அப்படிங்கிற மூவி பார்த்து விஜயோட பெரும் ரசிகையா இருக்காங்க. ஸோ அதுக்காக விஜய பார்க்கறதுக்காக இந்தியா வந்து விஜய பார்த்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க 2 பேரும் நெருங்கியும் பழகியிருக்காங்க. விஜய்க்கு என்னன்னா, இவ்ளோ பெரிய பிசினஸ் மேனோட பொண்ணு நமக்காக இவ்ளோ கண்ட்ரி விட்டு கண்ட்ரி வந்து பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணமா இருந்திருக்கு. விஜய் கூப்பிட்டு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆனதுக்கப்புறம் விஜய் கூப்பிட்டு போயிட்டு அவங்க அப்பா, அம்மாவுக்கு இன்ட்ரோ குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதா அவர்கள் தான் முன் வந்து விஜய் கிட்ட அவங்களோட காதல வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு விஜயும் எந்த ஒரு மறுப்பும் தெரிவிக்காம அக்செப்ட் பண்ணி அண்ட் வீட்லயும் பார்த்தீங்கன்னா, விஜயோட அப்பா சந்திரசேகர், சோபா இவங்க 2 பேரும் விஜய் கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணியிருக்காங்க. "நீ சங்கீதாவ கல்யாணம் பண்ணிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு 2 பேர் வீட்டார்களும் பேசி
கல்யாணம் பண்ணியிருக்காங்க. 1999ல ஆகஸ்ட் 25ல இவங்க 2 பேரோட மேரேஜ் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் சங்கீதா அவர்கள் இந்தியால செட்டில் ஆயிருக்காங்க. விஜய் கூட ஒரு இல்லறம் வாழ்க்கை தான் போயிட்டு இருந்திருக்கு. அண்ட் நெறையா இன்டர்வியூஸ்ல கூட அவங்க வரலனாலும், ஒரு சில ரேரான இன்டர்வியூஸ்ல அவங்க விஜயோட வீட்டுக்கே போய் எடுத்த இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்ளோ ஒரு ஷையா, பொலைட்டா, ரொம்ப ஒரு காமா அந்த மாரி தான் இருந்தாங்க. இவங்க எதுவும் தப்பு பண்ணியிருப்பாங்களா? ஏன் இப்படி பொய் சொல்றாங்க? அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. ஏன்னா தனிப்பட்ட வாழ்க்கையில யாருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாது. விஜயோட ரசிகர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய பேரு 2 பேருக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ன்னு சப்போர்ட் பண்ணாலும், ஒரு விதமான ஃபேன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சங்கீதா அவர்களும் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஏன் இவங்க காசுக்காக தான் இவங்க இப்போ இந்த மாரி ஒரு இது தாக்கியிருக்காங்க. ஏன் இதுக்கு முன்னாடியே பண்ண வேண்டியதானே! அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அகைன்ஸ்டாவும் பேசிட்டு இருக்காங்க. ஆனா சங்கீதா அவர்கள் அதையும் தெளிவா சொல்லியிருக்காங்களாம். என்னோட தனிப்பட்ட வாழ்க்கை இது. இதோ விஜயோட ரசிகர்கள் யாராச்சும் என்ன தாக்குற விதமாவோ, இல்ல என் குழந்தைங்கள பாதிக்கிற விதமா ஏதாவது வார்த்தைகளோ எதுவும் பயன்படுத்துனாங்க அப்படின்னா, நான் தேவைப்பட்ட அந்த நடிகையோட பேர கூட நான் வெளியில சொல்றதுக்கு தயாரா இருப்பேன். ஆனா, இதுல நெறைய பேரு இருக்காங்க. நெறைய பேரோட பேரையுமே அவங்க மென்ஷன் பண்ணாம, எதுவுமே மென்ஷன் பண்ணாம, இவங்கன்னு மட்டும் தான் மொட்டையா பேசிட்டு இருக்காங்க. அண்ட் தேவைப்பட்டா நான் எல்லாரோட பேரையும் இதுல ரிலீஸ் பண்ணுவேன். மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டா தான் இருக்காங்க. அவங்கள விடுத்தேன் அப்டின்னா, இது எங்கெங்கேயோ போகும். அதனால இது எங்களுக்குள்ள நடக்க வேண்டியதுன்னு அவங்க தெளிவா அந்த பெட்டிஷன்லயே போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு 2000ல தான் ஒரு பையன் பிறந்திருக்காங்க. ஜேசன் சஞ்சய். அண்ட் 2005ல திவ்யாங்கிற ஒரு பொண்ணு பிறந்திருக்காங்க. 2 பேருமே அப்ப இருந்து பெருசா மீடியாக்கு வரல. சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா, வேட்டைக்காரன் படத்துல விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் ஒரு ஸ்டெப் மட்டும் போட்டுட்டு அந்த சாங்க்காக வந்துட்டு போயிருப்பாரு. அதுக்கப்புறம் எந்த மூவிலயும் பெருசா நம்மள பார்க்க முடியல. அண்ட் அவங்களோட பொண்ணு திவ்யா பார்த்தீங்க அப்படின்னா, தெறி படத்துல லாஸ்ட் கிளைமேக்ஸ்ல ஒரு சீனுக்கு வந்துட்டு போவாங்க. அண்ட் அத தொடர்ந்து ஜேசன் சஞ்சய் கிட்ட அவங்க தாத்தா அவர்கள் சந்திரசேகர் கேட்டிருக்காங்க. "நீ என்ன ஆகப் போற? ஆக்டர் ஆகப் போறியா? டைரக்டர் ஆகப் போறியான்னு?" சொல்றப்போ, "நான் டைரக்டர் தான் ஆகப் போறேன்." அப்படிங்கிற சந்திரசேகர் சார் சொன்னாராம், "உனக்கு என்னப்பா? உனக்கு பெரிய ஸ்டாரே வீட்ல இருக்காரு. நீ ஈஸியா அவர வச்சே படம் பண்ணி பெரிய டைரக்டர் ஆயிருவ. நாங்கலாம் அப்ப அவ்ளோ கஷ்டப்பட்டோம்." அப்படின்றதுக்கு, "இல்ல தாத்தா, எனக்கு அப்பாவ வச்சுலாம் நான் பண்ணல. நான் விஜய் சேதுபதி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி. எனக்கு அவர் தான் ரொம்ப பிடிக்கும். அவர வச்சு தான் நான் படம் பண்ணலான்னு இருக்கேன்னு" அப்பயே சொல்லியிருக்காராம். அண்ட் அவங்க அப்பா என்னதான் ஆக்டரா இருந்தாலும், அவங்க தாத்தா வழியில அந்த ஜீன் படி அவரு டைரக்டர் ஃபீல்ட்ல தான் சூஸ் பண்ணி ஃபாரின்ல தான் போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு. அண்ட் விஜயோட அம்மா சொல்லியிருப்பாங்க, "என்னோட மருமக சிறந்த தாய்ன்னு சொல்லலாம். ஏன்னா, அவள மாரி யாருமே குழந்தைங்கள பார்த்துக்க முடியாது." அப்படிங்கிற மாரி சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் பசங்க வீட்டுக்கு வருவாங்களாம், அவங்க தாத்தா, பாட்டிய பார்க்குறப்போ. அப்போ அவங்க தாத்தா, பாட்டி பசங்களுக்கா ஏதாவது ஸ்நாக்ஸ் ஏதாவது வாங்கி வச்சிருக்கப்போ, அத கூட சாப்பிடுமா, வேணாமா அப்படிங்கிறது அவங்க அம்மா முகத்த பார்ப்பாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்க அம்மா ஓகே சொன்னா தான் அத சாப்பிடுவாங்க. அப்படின்ற மாரி சொன்னாங்க. இந்த அளவுக்கு பசங்கள புரொடெக்டாவும், ஸோ தனிப்பட்ட வாழ்க்கையில அவ்ளோ ஒரு ஸ்மூத்தான லைஃப்ப போயிட்டு இருந்த சங்கீதா, இப்போ மனம் திறந்திருக்காங்க அப்படிங்கிறப்போ, உண்மையாவே அவங்க ஏதோ ரொம்ப மன ரீதியாக அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு அர்த்தம். ஆனா ஒருவேளை சினிமான்னு சொல்லிட்டு போனனால, பெருசா டைம் ஸ்பெண்ட் பண்ணாம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கா? இல்ல உண்மையாவே இந்த திரைப்பட உலகத்துல பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில ரூமர்ஸ் நெறையாவே வரும். இவங்க கூட கள்ளத்தொடர்புல இருக்காங்க. அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிற மாரி இது ரூமர்ஸ் தானா? அப்படிங்கிறது தெரியல. ஆனா அதுக்கு ஏத்தபடி கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தான் விஜய் அவர்களையும் ஒரு பெரிய நடிகையும் சேர்த்து வச்சு ஒரு அரசியல்வாதி பேசியிருந்தாங்க. அதையுமே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அவங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க, "நாங்க தான் அப்பயே சொன்னோமே, இவங்க 2 பேரும் நாங்க நெறைய இடத்துல நாங்க ஒண்ணா பார்த்துருக்கோம்." அப்படிங்கிற மாரி நெறைய அரசியல் சம்மந்த விமர்சனமும் வந்துட்டு இருக்கு. அண்ட் இதுக்கு இடைப்பட்ட நேரத்துல இந்த பசங்க 2 பேரும் தான் ரொம்ப பாதிக்கப்படைஞ்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, அவங்க 2 பேரும் என்ன ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. இப்போ ஜேசன் சந்தீப் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா, தெலுங்கு ஹீரோவான சந்தீப் வச்சு தான் அவங்க மூவி பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த படத்துக்கு ஒரு டீசர், ப்ரோமோ எதுவும் ரிலீஸ் ஆகல அப்படின்னா, போஸ்டர் ஒண்ணு ரிலீஸ் ஆச்சு. அதுக்கே பெரிய வரவேற்பா இருந்துச்சு. அண்ட் ஜேசன் அவர்கள் சினிமா ஃபீல்ட்ல ரொம்பவே பிஸியா இருக்காரு. தனிப்பட்ட வாழ்க்கையில எப்படி என்னன்னு தெரியல. அண்ட் அது மட்டும் இல்லாம சங்கீதா அவர்கள் கடந்த ஒரு 3, 4 வருஷத்துக்கு மேலாகவே விஜயை விட்டு தள்ளி தான் இருக்கிறதாகவும், அண்ட் இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் விஜய் அவர்கள் சொத்துல இருந்து எனக்கு ஜீவானம்சம் வேணும்.
அதுவரைக்கும் நான் விஜய் வீட்ல இருக்கிறதுக்கும் எனக்கு அனுமதி வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரூமர்ஸ்ல என்ன வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் வேணும்னு தான் அவங்கள எந்த ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் கூப்ட்டு வரல. எந்த ஒரு ஃபங்ஷனுக்கும் அவங்கள கூப்ட்டு போல அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. ஏன் அப்படின்னா, மாஸ்டருக்கு தான் அவங்க லாஸ்ட்டா வந்தாங்க. அதுக்கப்புறம் எதுவும் வரல இல்லையா? அதையும் ரூமர்ஸ்ல என்ன வருது அப்படின்னா, விஜய் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில அவங்க ரொம்ப தனியா இருக்கணும். பிரைவேட்டா எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி சொன்னாலும், இப்போ இந்த டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் அவங்க மனைவியான சங்கீதாவ வீட்டிலேயே வச்சிருக்காங்க. இவ்ளோ காசு தான் நீ செலவு பண்ணணும். அண்ட் வெளியில எங்கேயும் நீ போக்கூடாதுன்னு தன்னோட ஆடியோ லான்ச்க்கே அவர கூப்ட்டு போகல அப்படிங்கிற மாரியும் சொல்லப்படுது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அண்ட் விஜய் அவர்கள் இத வாய் விட்டு பேசுவாரா அப்படிங்கிறது கிட்ட கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு பேச மாட்டார்ன்னு நெனைக்கிறேன். ஏன் அப்படின்னா, இப்போ அவர் அரசியல் ரீதியாவே நெறைய விஷயத்த ரொம்ப யோசிச்சு, ரொம்ப ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் அத வாய் விட்டு பேசவே ஆரம்பிக்கிறாரு. தனிப்பட்ட வாழ்க்கைன்னு வரப்போ, அவருக்கு இப்ப எந்த ஒரு இன்டர்வியூவும் எடுக்க வாய்ப்பு இல்ல. அரசியல் ரீதியா வைக்கக்கூடிய மாநாட்டுல பேசுவாரா அப்படின்னு கேட்டாலும் கண்டிப்பா பேசுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அது மட்டும் இல்லாம தெள்ளத் தெளிவா சங்கீதா அவர்கள், இது தனிப்பட்ட எங்க 2 பேருக்கு சம்மந்தப்பட்டது. இது தனியா தான் நடக்கணும். இதுக்கான விசாரணை கூட அ 3 பேர் தான் இருக்கணும். ஒண்ணு நான், இன்னொன்னு விஜய், இன்னொன்னு எங்க தரப்பான லாயர்ஸ் தான் இருக்கணும். வேற யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. அண்ட் மீடியா உள்ள வரவே கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. இந்த விசாரணை பார்த்தீங்கன்னா, செங்கல்பட்டுல வருகிற ஏப்ரல் 20 தான் நடக்க போகுது. அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இது என்னதான் அவங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கை, இது விமர்சனமா, இது ரூமர்ஸா என்னதான் இருந்தாலும், இது அந்த குழந்தைங்களும் இதுல இருக்காங்க இல்லையா? அதுக்காகவாச்சும் நம்ம அமைதியா இருக்கணும். என்ன வருது வெளியில அப்படிங்கிறது ஏப்ரல் 20 அன்னைக்கு கொஞ்சம் நமக்கு தெரியும்னு நெனைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாம விஜயோட ஜனநாயகன் படமும் இப்போ கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் அவரோட அரசியல் வாழ்க்கையும் கேள்விக்குறியா இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்ப தனிப்பட்ட வாழ்க்கை முறையும் கேள்விக்குறியா இருக்கு. இத எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போறாரு? அண்ட் வருகிற எலக்ஷன்லயும் எப்படி அத ஸ்மூத்தா அவர் ஹேண்டில் பண்ண போறாரு? இதற்கு இடைப்பட்ட நேரத்துல சங்கீதா அவர்களும் ஜீவான் அம்சமா அவங்க அமௌண்ட் கேட்டிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இது அவருக்கு அரசியல்ல ஒரு பெரும் பாதிப்பையும், பெரும் ஒரு ஏமாற்றமா கூட இருக்கலாம். ஸோ அவரோட ரசிகர்களுக்கும் இது பெரும் ஏமாற்றமா தான் இருக்கு. அண்ட் சங்கீதா அவர்கள் தரப்புல இருந்து அடுத்து என்ன வாக்குவாதம் நடக்க போகுது, அவங்க லாயர் என்ன முன்வைக்க போறாங்க அப்படிங்கிறத நம்ம சேனல் வழியா என்ன ஒரு தகவலா இருந்தாலும் நாங்கள் தெரிவிக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, தமிழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து பேசுவோம்.